7 நாள் பழகி 8வது நாள் முதுகுல குத்தி 9வது நாள் அவங்கள பத்தி அவங்க பின்னாடி பேசுறாங்க வந்து போயிருச்சு. ஏய் அழுத மூஞ்சி உடைச்சிருவேன், நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நடிப்பு பறக்க நடிப்பு கிறுக்க. நீ டிஜே பார்வதிக்கு மூஞ்சி மாறிடுச்சு. நாங்க உங்களை ஜெயிக்க விட்டா தானே அடிக்கிற அடியில இவங்க பிக் பாஸ் உள்ள வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவ லக்ஸரிக்காகவே பிறந்த மாதிரி தான் அவட ஒரு இது குட்டிய வச்சுக்கிட்டு நிக்கிற எப்படி நான் விஐபிக்காகவே நேர்ந்து விட்ட ஒரு ஆடு எனக்கா ஈஸ்வரா இட்ஸ் அகைன்ஸ்ட் தி ரூல். இருமா என்ன அவசரம். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 15. ஸோ இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலான எபிசோட் தான். ஸோ என்ன நடந்துச்சு எதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணோடனே எல்லாருக்கும் தீபாவளி ட்ரெஸ்ஸு வருது. எல்லாருக்கும் சந்தோஷம், ஆகுன்னு எல்லாரும் ஓடி திரியிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வீட்டு டெக்கரேஷன் பொருட்கள் அது இதுன்னு வருது. அப்புறம் கட் பண்ணால் எல்லாரும் ஆஸ் யூஷுவல் ஆயில் பாத் எடுக்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா, எல்லாரும் ஆளுக்கு ஆயில் பாத் வச்சு சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இது கேம் இல்லையா, இப்போ இது கூட அவங்க ஒரு கேமாக தான் விளையாடுறாங்க. இந்த எல்லாருக்கும் என்ன தேய்ச்சி விளையாடுறது அதை கூட. அதில் ஒரு சின்ன ஃபன்னு நடந்தது என்னன்னா, நம்ம திவாகர் எண்ணெயெல்லாம் உடம்புல பூசினோடனே பாடி பில்டர் நினைச்சிட்டாரு போல இருக்கு. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அந்த கேமராக்கு முன்னாடி போயிட்டு என்ன சார் பண்றீங்கன்னா இந்த நெஞ்சை எப்படி இப்படி ஆட்டுவாங்க. பிறகு பார்த்தா சூரிய ஒளியில அந்த புல்லுல இப்படி படுத்திருக்காரு. கானா வினோத் அதை பார்த்துக்கிட்டே வர்றாரு. அவருக்கு ஏதோ மாதிரி ஒன்று தெரியுது. இப்படி பாக்குறாரு, இந்த ஆங்கிள் பாக்குறாரு. அப்படியே அந்த உச்சி வெயில அப்படி படுத்திருக்காரா, நல்லா கொஞ்சம் உடம்பு கிடமா கருகருன்னு எண்ணெயெல்லாம் பூசிட்டு படுத்திருக்கிறத பார்த்தோன்னே கானா வினோத் நல்ல கேமராவை பார்த்து வெள்ளாட்டையும், சார் கடல்ல இருந்து ஒரு ஆமை ஒன்று ஒதுக்கி, ஆமா ஒண்ணு கடல்ல அடிச்சுன்னு வந்துட்டு பாரு, இங்க பாரு ஒரு ஆமை ஒன்று ஒதுக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துருச்சு சார் அப்படின்னோடனே இவர் இப்படியே படுத்திருந்தவர், உனக்கு ஏதாவது இருக்கா, போய் லென்ஸ் வை, கண்ணாடி போடு, கண்ணு தெரிய மாட்டேங்குது, நாம மாதிரி இருக்கேன் அப்படின்னு அதுல ஒரு இது எண்ணெயை தேய்ச்சிட்டு துஷாரும் ஆதிரையும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. என் ட்ரெஸ்ல பாரு எண்ணெய்க்கரை, ஓன் ட்ரெஸ்ல நான் எண்ணெய்க்கரை வைக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு துஷாரோட ட்ரெஸ் எடுத்துட்டு ஆதிரை ஓடும்போது இவர் துரத்திட்டு போகும்போது ஆதிரை போய் டெக்கரேஷனுக்கு வச்சிருந்தாங்க. இத்தா தாண்டி மனுஷ உயரத்துக்கு ஒரு லேம்பு உடைச்சாச்சு. அதை தட்டி விட்டோடனே அதை அப்படியே உடைஞ்சிருச்சு. இது என்னடா அது வம்பா போச்சுன்னு இப்ப கனியக்கா வந்து கேப்டன் தானே, ஏன் உடைக்கிறீங்க, இந்த சீசன்ல தாங்க அநியாயத்துக்கு உடைக்கிறாங்க. கிளாஸ் லேம்பு தீபாவளிக்கு டெக்கரேஷனுக்கு வச்சிருந்தது எல்லாம் உடைக்கிறாங்க. கடைசியில பார்த்தா சம்பளம் எல்லாருக்கும் 2 ரூபா தான் போகுது. அந்த வடிவேல் வந்து 1 லட்ச ரூபா கான்ட்ராக்ட், கையை வச்சிடாதீங்க சார் அப்படிங்கிற நேசமணி மாதிரி, லேம்புக்கு 5000, புது லேம்பு வாங்க இன்னொரு 5000 அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இன்னைக்கு சம்பளம் கட் ஆகுது பாருங்க. பெரிய லேம்புங்க உடைச்சிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துஷார் போயிட்டு ஆளாளுக்கு மாற்றி மாற்றி கோல் வச்சுக்கிட்டே இருக்காங்க. துஷார் போயிட்டு அரோராட்ட சொல்கிறது என்னன்னா, நேற்று கமருதீன் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாரு, அவளை நெம்பாத, அவள் நெல்லவளே கிடையாது, அவள் அப்படித்தான் வாழைப்பழம் மாதிரி பேசுவா, டக்குன்னு நம்மளையே கெட்டவனாக்கி விட்டுருவா. அந்த அளவுக்கு கமருதீனும் அரோராவும் எத்தனை நாள் பழகினாங்கன்னு கேட்டால் 7 நாள். 7 நாள் பழகி 8வது நாள் முதுகுல குத்தி 9வது நாள் அவங்கள பற்றி அவங்க பின்னாடி பேசுகிறாங்க போயிருச்சு. எவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க பாருங்க. ஆதிரை அரோராட்ட சொன்னதை அரோரா கமருதீன் கிட்ட சொல்லி ஒரு பிரச்சனை வந்த மாதிரி, இப்ப கமருதீன் துஷார் கிட்ட சொன்னதை துஷாரு அரோரா கிட்ட சொல்லி ஒரு பிரச்சனை போய் சொல்றாரு. என்ன சொன்னாவே, இல்ல உன்னையெல்லாம் நம்ப வேணாமா, நீ எல்லாம் சுயநலவாதியா, உங்ககிட்ட உஷாராயிரு, உனக்கு கேப்டன்சி டாஸ்க்கு சேதனை திட்டினதுக்கு காரணமே இவ தான், நான் சொல்லிட்டேன் அதை எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், இப்படிலாம் சொன்னாரு அப்படின்னோடனே நம்ம அரோரா அவருக்கு எங்க புரியுது, என்ன பண்ற அப்படின்னு அப்படின்னு பாத்ரூம் போயாச்சு. போயிட்டு உட்காந்து அழுது. நம்ம மாதிரி வந்து கேக்குது, ஏய் அழுத மூஞ்சி உடைச்சிடுவேன், இவெல்லாம் ஒரு ஆள், அவன் அதுக்கு வெறுத்தே கிடையாது, அழுதுகிட்டு இருக்க. நான் யோசிக்கிறேன், என்ன ஒரு 7 வருஷம் பழக்கம் இருக்குமா, அவர் ஏதோ சொல்லிட்டாரு தாங்க முடியாம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு. நீங்க வீட்டுக்குள்ள வந்தே 15 நாள் தான் ஆகுது, அதுல 7 நாள் துஷாரோட இருந்தீங்க, மிச்சம் 7 நாள் இவரோட இருந்தீங்க. இப்ப பழையபடி துஷார் பக்கம் சாகிறாங்க. டென்னிஸ் பால் மாதிரி அங்க இங்க அங்க இங்கன்னு அடிபடி தெரியுது நம்ம அரோரா. அப்ப சொல்றாங்க, அவன் அப்படித்தான், நல்லா பேசுறவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுவான், அவனை கொஞ்சம் எதிர்த்து பேசுனீங்கன்னா ஒரு மாதிரி பேசுவான், அவன் வெளியேறதே அப்படித்தான் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு.
பிக் பாஸ் எல்லாரும் ட்ரெஸ் பண்ணி வந்து உட்காந்தாச்சு, எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. கனி, எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வாரம் வினோத் கிட்டையும் எஃப்ஜே கிட்ட இருந்தும் எனக்கு புது பாட்டுகள் வாங்கி கொடுக்கணும். விக்ரம் கிட்ட இருந்து நல்ல காமெடி எனக்கு வாங்கி கொடுக்கணும். சபரி பிரவீன் கிட்ட இருந்து நிறைய வெரைட்டி வாங்கி கொடுக்கணும். அப்புறம் திவாகர் கிட்ட அது சொல்லவே தேவையில்ல, அவர் ஆல்ரெடி ஓவரா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இதுக்கு மேலேயுமா கேட்கணும் அப்படின்னு திவாகருக்கு சந்தோஷம். ஸோ இவங்க கிட்ட இருந்தாலும் எனக்கு இந்த வாரம் இது வேணும். ஓகே பிக் பாஸ் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவேன். கேட்டு வாங்குறாரு. அதான் ட்விஸ்ட். அப்புறம் சொல்றாரு, நான் ஏன் இவங்க கிட்ட மட்டும் இருந்து இந்த காமெடினா விக்ரம், பாட்டுன்னா இவங்க, வெரைட்டினா இவங்கன்னு ஏன் ஒரு குறிப்பிட்ட நபர்கள்ட்ட மட்டும் ஒரு விஷயத்த கேட்டேன் தெரியுமா? மிச்சம் இருக்கிற நீங்க எல்லாம் என்ன திறமை வச்சிருக்கீங்க, இந்த வீட்டுல என்ன பண்றீங்க, என்னத்தை காட்டுறீங்க எனக்கு தெரியலையே. கணிக்கின்றதுதான். இப்போ உங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாது. திவாகர் என்ன பண்ணுவாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதான் அது ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. சபரி பிரவீன் எல்லாம் வெரைட்டி, இவங்க பாட்டு, விக்ரம் காமெடி, மிச்ச பேரெல்லாம் என்ன திறமை வச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியல. எனக்கே தெரியலன்னா மக்களுக்கு எப்படி தெரியும்? சோ இந்த வாரம் திறமைய காட்டுங்க சார், சண்டையெல்லாம் போடலாம், திறமையும் காட்டணுமா இல்லையா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அடியை போட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சொல்றாரு, இவங்க கேட்குறாங்க, பிக் பாஸ் காலையில எந்திரிச்சு நீங்க கொடுத்த வேலையெல்லாம் பண்ணி வீடெல்லாம் அலங்காரம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு குளிச்சு எல்லாம் முடிச்சாச்சு, அதுக்கு அடுத்தது தீபாவளி சாப்பாடு இருக்கா இல்ல நாங்களே சமைச்சுக்க? நீங்களே சமைக்க போறீங்களா? உங்க ஆசை அதுவா இருக்கும் பட்சத்தில் அவங்க பயந்துட்டாங்க. உங்களுக்கு நான் மட்டன் சுக்கா அனுப்பி வைக்கிறேன். பார்த்தா தீபாவளிக்கு மட்டன் சுக்கா, சிக்கன், அது இதுன்னு ஒரு கிராண்ட் லஞ்ச் தரப்போறோம்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இந்த விஐபி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் தீபாவளிக்கு நம்ம ஒரு டிராமா போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஐபி ஹவுஸ்மேட்ஸ் திவாகர், வியானா, வினோத், பார்வதி எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணுவோம், நீங்க இப்படி இந்த டயலாக் நீங்க சொல்லுங்க, இந்த டயலாக் நீங்க சொல்லுங்கன்னா அப்படி இந்த நடிப்பு சொல்லிட்டு இருக்கும்போது வியானா வந்து சொல்லுது, நீங்க இந்த இப்படி ஒரு டயலாக் சொல்லுங்க, திவாகரண்ணா நீங்க வந்து இப்படி ஒன்று சொல்லுங்க, இங்க பண்ணி காட்டுங்க அப்படின்னு. அவரு ஒருத்தர் இப்படி சொன்னா அதை பண்ண மாட்டாரு இல்ல, அதை தாண்டி நான் ஒரு நடிப்புக்கு இருக்கேன்னு அதையும் சேர்த்து பண்ணுவாரு. இல்லைண்ணா நீங்க அப்படி இல்லைண்ணா அப்படின்னு, எப்பா நான் யாரு நடிப்புல நான் எவ்வளவு பெரிய ஆளு, எம்மகிட்டே போய் கரெக்ஷன் சொன்னா பிடிக்க மாட்டேங்குது அந்த ஆளுக்கு. எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க. கானா வினோத் எல்லாம் நடிப்பு அரக்கணா, நீ ஒரு பொண்ணு சொல்ற டயலாக் ஒழுங்கா பேச தெரியலன்னு நடிப்பு அரக்கணா, நடிப்பு கிறுக்க நீ அப்படிங்கிற மாதிரி சண்டை போகுது. திவாகர் கேமுக்காக என்டர்டெயின் பண்ற அளவுல நல்லது. ஆனா வெளியே எப்படி ஒரு கிறுக்கனா இருந்தானோ அந்த இப்ப உள்ள போய் நல்ல கான்பிடன்ஸோட கிறுக்கனா. விஜய் சேதுபதியா சொல்லிட்டாரு, பிக் பாஸ் சொல்லிட்டாரு, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, நீங்க என்னடா அப்படி இப்ப வெளியே வந்து நம்மளை திட்டுவாங்க. ஸோ திவாகர் உள்ள போனதுல வந்து ஒரு அளவுக்கு நமக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைச்சாலும் அந்த ஆள் வந்து இப்ப முழு பைத்தியமா மாறிட்டான். என்ன சொல்றாரு, நம்ம எல்லாம் யார் சரி விடுங்க, நம்ம எல்லாம் நடிப்புல யாரு இது இந்த பொண்ணுக்கு தெரியுமா, ஏமா நீ தான் ஒழுங்கா ஒரு மாடுலேஷன் வர மாட்டேங்குது, ஒரு இது வர மாட்டேங்குது அப்படின்னு வியானா கழுத வந்துருச்சு. நீ எல்லாம் சொல்ற அளவுக்கு இந்த சொசைட்டி மாத்தி வச்சிருச்சுல. இப்ப நீ வந்து என்கிட்ட சொல்ற நடிப்பை பத்தி, வேற எவன் சொல்லியிருந்தாலும் எனக்கு கவலை இல்லடா, நீ வந்து ப்ரொஜெக்ட் பண்ற பத்தியா என்ன ஒரு மாதிரியான அழ தொடங்கிட்டா. அதுல திவாகருக்கும் வினோத்துக்கும் கொழுவிக்குச்சு. கத்தி வெளியே வர்றாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம், அந்த ஓரமா போய் விளையாடுங்கப்பா, சீரியஸாவே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் சீரியஸான சண்டை தான் போகுது. சொல்ற தர்பீஸ் நடிப்பு அரங்க நடிக்கவே வர மாட்டேங்குது, ஒரு பொம்பளை பிள்ளை அழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சண்டை. ஆனா எவனும் சீரியஸா எடுக்க மாட்டேங்கிறான். அந்த விருந்து வருது, எல்லாரும் நல்ல தரையில வாழலே எல்லாம் போட்டு அந்த ரசத்தை கொடுப்பா, அந்த பொரியலை கொடுப்பா, மட்டன் சுக்கா அள்ளி வைப்பா, பக்கெட்டா சாதம் எல்லாம் வருது, எல்லாரும் வயிறு முட்டை நல்லா சாப்பிடுறாங்க. இப்போ அடுத்தது பழையபடி கேம். என்ன கேம்? இந்த வீட்டுல இருந்து இப்ப ஸ்வெப் பண்ணணும்ல ரெண்டு பேர். விஐபி ஹவுஸ்மேட்ஸுக்கு போறது யாரு, அவங்க யாருன்னு நம்ம விஐபி ஹவுஸ்மேட்ஸ்ட கேட்குறாங்க. யார ஒரு 2 பேரு அந்த நார்மல் ஹவுஸ்ல இருந்து விஐபி ஹவுஸ்மேட்ஸுக்கு நீங்க இன்வைட் பண்ண போறீங்க. இவங்களுக்கு அப்ப இன்வைட்டா, ஆஹா அப்ப விஐபி ஹவுஸ்மேட்ஸுக்கு 2 பேர் எக்ஸ்ட்ராவா வர போறாங்க. இப்ப இருக்கிற இல்ல அங்க இருந்து போகல, ஒரு 5 பேரை தாண்டி 2 பேர் வர போறாங்கன்னு பார்வதி போய் சொல்லுது, இங்க பாரு அங்க இருக்கிறதுல 2 ஸ்ட்ராங் பிளேயர் வந்து சபரியும் எஃப்ஜேயும், அவங்க 2 பேரையும் நம்ம இங்க எடுத்துட்டோம்னா இந்த டீம் ஸ்ட்ராங் ஆயிரும், நம்ம எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்ப பிக் பாஸ்
நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுறதா இருந்தால் எஃப்ஜேயையும் சபரியையும் அப்படின்னோடனே பிக் பாஸ் ஹவுஸ் மேட்சுக்கெல்லாம் மூஞ்சி மாறிடுச்சு. என்னடா இது, சரி அப்படின்ட்டு போய் நிற்கிறாங்க. அப்போ பிக் பாஸ் சொல்கிறாரு, எஃப்ஜே சபரி உங்கள் 2 பேரையும் தான் அவங்க வீட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே பிக் பாஸ், ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன பிக் பாஸ், உங்கள் 2 பேருக்கும் நாங்கள் இப்போ ஒரு கேம் வைக்க போகிறோம். அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த வாரம் விஐபி ஹவுஸ் மேட்ச்ல இருந்து 2 பேரை வெளியே தள்ளுறது யாரு அப்படிங்கறத நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு விஜய் பார்வதிக்கு மூஞ்சி மாறிடுச்சு. விஜய் பார்வதி ஏன்னா விஜய் பார்வதிக்கு தெரியும் கண்டிப்பா ஜெயிச்சா அதுல ஒரு பேர் கண்டிப்பா என் பேரா தான் இருக்கு. ஏன்னா நான் எப்படி சபரிய டார்கெட் பண்றேனோ அதே மாதிரி அதுக்கான ரியாக்ஷன் வரும்ல. சபரி என்னதான் சொல்லுவான்னு மூஞ்சி மாறிடுச்சு. ஆனா சிரிச்சு சமாளிக்குது. அப்போ உடனே டக்குன்னு நாங்க உங்களை ஜெயிக்க விட்டா தானே, அவங்க என்ன கேம்னே சொல்லல. உடனே நம்ம திவாகர் எழுப்பி நாங்க உங்களை ஜெயிக்க விட்டா தானே அப்படின்னு ஆடும்போது இந்த டவுசர் ஆடுது. உடனே சபரி டவுசரு உட்காரியா, என்ன கேம்னு தெரியாது, ஜெயிக்க விட மாட்டோம், உட்கார டவுசரு அப்படின்னு உட்காந்துட்டாரு. அப்புறம் பார்த்தா அது என்ன கேம்னு சொல்றாங்க, நாங்க பிளாக்குக்காக வாங்கி வச்சிருக்கோம் 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு, இன்னும் விளையாடல. அதை இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாண்டுட்டாங்க. இப்ப நாங்க அதை விளாகா ரிலீஸ் பண்ணா நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல பிக் பாஸை பார்த்து உடனே அதை வீடியோ பண்றீங்கன்னு. சரி யார் பண்றாவோ அப்படித்தான் மாறும். அதனால என்னன்னா அந்த ஒரு கத்துமுள்ள கோழி அமுக்குன்னா ஒரு கோழி பொம்மை கத்தும், அதை காலில் கட்டிக்கிட்டு ஒரு பெட்டிக்குள்ள இவங்க நடந்து போகணும். விஐபி ஹவுஸ் மேட்ச்ல இருந்து 3 பேர் கண்ணை கட்டிட்டு ஒரு ரப்பர் டியூப் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அவங்கள இப்படி அடிக்கணும். அதுல அவங்க அடிபட்டாங்கன்னா அவுட்டு. இவங்க வின் பண்ணணும்னா இங்க பக்கம் இருக்கிறவங்க இந்த 3 பேரை தாண்டி இந்த பக்கம் போய் 2 கீ இருக்கு, அந்த கீயை தூக்கிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரணும் அடிபடாம. சரி அப்படின்ட்டு அந்த கேமும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க கண்ணெல்லாம் கட்டி விட்டாச்சு, அவங்க காலில் இதெல்லாம் போட்டு விட்டாச்சு. கோழி கத்திக்கிட்டே இருக்கு. பார்வதிலாம் சொல்லுது இன்னைக்கு அடிக்கிற அடியில இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரவே கூடாது, இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நம்மளே இந்த வீட்டுல இருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. பார்த்தா பிக் பாஸ் வரலாற்றிலேயே 10 செகண்ட்ல முடிஞ்ச கேம்னா அதுதான். அவங்க பாட்டுல புஸ்குன்னு போனாங்க, கீ எடுத்தாங்க, தவண்டுகிட்டே வந்துட்டாங்க. எபிசோட்ல காட்டல, ஆனா லைவ்ல நான் பார்த்தேன். விஜய் பார்வதி அவங்க ஜெயிச்சுட்டாங்க. கனி யாரு வின்னர்ஸ், பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் வின்னர்ஸ்னு ஜெயிச்சு அவருமே வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியாச்சு. அப்ப வந்து டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கு நம்ம பார்வதி, சொல்லவே இல்லை தவண்டெல்லாம் போலாமா கீழால. அப்பதான் நிறைய பேர் சொல்றாங்க சோசியல் மீடியாவில் இந்த கேமை பார்த்தாலே தெரியும் அவங்க எப்படி வேணாலும் போவாங்க. இல்ல எங்க கண்ணவரை கட்டி எங்க அதாங்க கேமு. பார்வதி வந்து சில நேரம் கமுருதினை விட மோசமா முட்டாள்தனமா வளர்கிட்டு இருக்கு. அந்த லொடலொடன்னு பேசி எப்ப பார்த்தாலும் கத்திட்டு இருக்கிறவங்களுக்கு உள்ள காலியா இருக்குன்னு சொன்னதை நான் இப்பதான் பாக்குறேன், நேரா ஒரு உருவமாவே பாக்குறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தா ஓகே நீங்க வந்து இப்ப சொல்லுங்க யாரு 2 பேரை வெளியே தூக்கி போட போறீங்க. 3 இப்ப இந்த வாரம் வந்துச்சுன்னா 3 வாரமா தொடர்ந்து விஐபி ஹவுஸ்மேட்ஸோட லக்ஸரியை அனுபவிச்சுட்டு இருக்கிறது 4 பேர். கானா வினோத், சுபிக்ஷா, வியானா, ரம்யா ஜூ 4 பேர். அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா 4 பேர்ல இருந்து 2 பேரை தூக்குவாங்க. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா பார்வதிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள இருக்கிறதுனால இந்த 4 பேர்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்றது கஷ்டம். ஏன்னா பார்வதி ஒருத்தர வெளியே போட்டே ஆகணும்னு சபையில் ஒத்த காலம் நிக்கிறாரு. அப்ப பார்வதி இப்பதானே போனாலு, இவங்க 4 பேர்ல இருந்து 2 பேரை தூக்கி வெளியே போட்டிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த லக்ஸரி அப்படிங்கிற வித்தியாசம். பட் பார்வதிங்கிற இரிட்டேட்டிங் கேரக்டர் முன்னாடி இருக்கிறதுனால பார்வதி கன்ஃபார்ம். இப்ப இதுல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ண அப்படின்னா இப்ப லக்ஸரியை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிற 4 பேர்ல இருந்து யாரை தூக்கி போடுறதுன்னு பார்க்கும்போது ஓகே சபரி சொல்றாரு, நான் வியானாவை சொல்றேன், எஃப்ஜே வந்து பார்வதியை சொல்றேன் அப்படின்னோடனே பார்வதி வந்து அவ எதிர்பார்த்தது வந்து அந்த 4 பேர்ல ஒரு ஆளை தூக்குவாங்க. நம்ம இவனை செலக்ட் பண்ணி உள்ள வந்தா இவன் வந்து நம்ம தூக்கிட்டானே அப்படின்னா வியானாக்கு மூஞ்சி செத்து போச்சு. அவக்கு என்னடான்னா இந்த வீடே அவக்கு எழுதி கொடுத்த மாதிரியும் அவ லக்ஸரிக்காகவே பிறந்த மாதிரி தான் அவட ஒரு இது. அந்த லக்ஸரி அனுபவிச்சு தூங்கிட்டே இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு போல இருக்கு. மூஞ்சி செத்து போச்சு. ஏன்னா இனி சாப்பாடு இல்ல, இவங்க சொல்ற வேலையெல்லாம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பக்கமும் பழக்கம் இருக்கு, வேலை செஞ்சியும் பழக்கம் இருக்கு. இப்ப பிக் பாஸ் வந்து விஐபி ஹவுஸ்மேட்ஸ்க்குள்ள வந்து வேலை வாங்கவும் தெரியும். நீங்க டே 1ல இருந்து இப்ப 15 நாளா வேலை மட்டும் சொல்லிக்கிட்டு
நல்லா தூங்கிக்கிட்டு நல்லா பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ என்னன்னா நம்மளோட இருந்த 4 பேர்ல 3 பேர் இன்னும் உள்ள இருக்காங்க, நம்மளை மட்டும் தட்டி தூக்கிருக்காங்க பாரு அப்படின்ட்டு தீபாவளி வைபே அந்த பொண்ணு மூஞ்சில இல்ல, ஃபுல்லா உடஞ்சி போச்சு. பிக் பாஸ் சொல்றாரு, Sabri and FJ, welcome to premium. என்ன பிரீமியம்னா அப்படிதான் பேசணும். அவர் அப்படி பேசுறாரு. Sabri and FJ, welcome to premium. எல்லாருக்கும் சிரிப்பு. சபரி FJ எல்லாம் வந்து குதிக்கிறாங்க. அதெல்லாம் VIP பாரு வெளியே போ ஐட்டம்லாம் எடுத்து வெளியே போ அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வாடா VIP ஹவுஸுக்குள்ள போவோம் அப்படின்ட்டு கதவை திறந்து FJ போக இதெல்லாம் ஒரு வீடுன்னு காலை வச்சுக்கிட்டு திரும்புடா அப்படின்னு குட்டியை வச்சுக்கிட்டு நிக்கிறேன்னு இந்த வீட்டுக்கெல்லாம் வலது காலம் ஒரு கேடு, இதுல இருந்து என்ன ஆட்டம் மாட்டாங்க அப்படின்ட்டு ரிவர்ஸ்ல வர்றாங்க. எல்லாருக்கும் சிரிப்பு வேற. அப்ப வியானாக்கு பிடிக்கவே இல்லை. இப்பவே FJ ஆரம்பிச்சிட்டாரு, இங்க வருமா நான் சொல்ற வேலையெல்லாம் பண்ணு, நீ இப்ப அந்த ஹவுஸ் இல்ல போ, ஐட்டம் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஐட்டம்லாம் எடுத்துக்கொண்டு இங்க வைய, ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வைய, அங்க வையினோடனே ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு கை வலிக்குது. கனியாக்க சொன்னாங்க கை வலிக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, இப்ப அவரு ஹவுஸ்மேட் எவ்வளவு நாள் நீ சொல்ல எல்லாரும் பண்ணாங்கல்ல, இப்பதான் உனக்கு அவங்க வேலை, இப்பதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வேலை செய்யுது, ஒருத்தவங்க சொல்லி வேலை செய்யுது, அதுக்கு முடியல. அதுக்கு எப்படி நான் விஐபிக்காவே நேர்ந்து விட்ட ஒரு ஆடு என்ன எப்படி நீங்க நார்மல் ஹவுஸுக்குள்ள கூப்பிடுவீங்க, இட்ஸ் அகைன்ஸ்ட் தி ரூல் அந்த மாதிரி நினைக்குது. இப்போ நம்ம பாருக்கு என்ன கவலைன்னா, ஐயோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருச்சு, நமக்கு கிடைக்காது, என்ன பண்றது, போன வாரம் அதை வச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி பாரு. இப்போ இந்த பக்கம் எல்லாம் மாறின உடனே இப்போ உங்கள நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு? சபரி அடிச்சு சொல்லிட்டாரு, அந்த மற்ற ஒரு 2-3 பேர் அடிச்சு சொல்றாங்க. 2-3 வாரமா உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு எலிஜிபிளா இருக்கிற நீங்க இதுல தலையே போடக்கூடாது. இது வரைக்கும் நாமினேஷன் பாஸ் கிடைக்காது, புதுசா வந்த எங்களுக்கும் 1 வாரமா இருக்கிற திவாகருக்கு தான். இது 3லயும் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவோம். ஒரு மாதிரி பேசி கீசி சரின்னு சொல்லி திவாகருக்கும் FJக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு. சபரி சொல்றாரு எனக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் வந்து நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே நாமினேட் பண்றாங்க. பிக் பாஸும் வந்து இந்த ரீசனுக்காக இவங்களெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேர் வாசிக்கிறாரு. பெரிய ஆச்சரியம், மொத்த ஹவுஸ்மேட்ஸுக்குமே ஆச்சரியம், அந்த நபருக்குமே ஆச்சரியம். பாரு வரல இருந்தது வர பாருக்கு 1 ஓட்டு தான் விழுந்திருக்கு போல இருக்கு. எல்லாரும் மத்த பிரச்சனையில அரோராவை சொல்றது, கமருதீனை சொல்றது அப்படின்னு அந்த பிரச்சனையில ஓடுனதுல பார்வை மறந்துட்டாங்க. பார்வை வந்து எனக்கா ஈஸ்வரா அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்குது, நான் நாமினேட் என்ன யாருமே சொல்லலையா, அப்போ நான் நல்லவளா, அதெல்லாம் கிடையாது, ஒன்னும் மறந்துட்டாங்க. அடுத்த வாரம் கண்டிப்பா அறிவு இல்ல, இருமா என்ன அவசரம், சோ நீ உள்ளே இருமா, நீ இருக்கிறதுதான் கண்டென்ட், நீயும் வந்துட்டீங்கன்னா சப்பை ஆயிரும், அதனால எங்களை இரிட்டேட் பண்ணாலும் பரவாயில்ல, கண்டென்ட்டுக்காக நீ இரு, வெளியே வந்து எங்க தாவியா இருக்காது, உள்ள இருந்து அவங்களே கொள்ளு அப்படின்னு நாமினேஷன் ப்ராசஸ் முடியுது. அப்புறம் பார்த்தா பாட்டு போகுது, என்னன்னு பார்த்தா கதை ஓப்பன் ஆகுது, பைசன் படம் டீம் என்ட்ரி. அப்புறம் அவங்க வந்து உள்ள படங்களை பத்தி பேசிட்டு, இவர் அப்படி நடிச்சாரு, இவர் இப்படி நடிச்சாரு, படம் நல்லா இருக்கு, படத்துக்கு வாழ்த்துக்கள் ட்ரெய்லர்லாம் போட்டு காட்டிட்டு வந்தாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு நடந்தது. இவ்வளவுதான் நிலவரம் கலவரம். ஆமா, இப்போ ஒரு கடைசி ஒரு 8 நாளா சப்பையா தான் போய்கிட்டு இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த சப்பைக்குள்ள சப்பையை எடுத்து ஒரு அளவா பட்டை தீட்டி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். வினோத் திவாகர் கூட கண்டென்ட் இல்ல இந்த வாரம், ஒரு அளவுக்கு அவங்க கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்தாங்க. மற்றபடி அந்த தீபாவளி வைபு கூட போன முறை சீசன்ல இருந்த அளவுக்குலாம் இல்ல. போன முறை தீபாவளிக்கெல்லாம் தனி டாஸ்க் வச்சாங்க. இந்த முறை வந்து கொஞ்ச நேரம் பட்டாசை கொளுத்துனாங்க, சாப்பிட்டாங்க, ஒரு பட டீம் உள்ள வந்தது, போ எங்களுக்கு சண்டை பிடிக்க டைம் ஆச்சு அப்படின்ட்டு பேக் டு நார்மல். ஸோ இன்னைக்கு தான் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப சபரியும் FJயும் விஐபி ஹவுஸ்மேட்ஸுக்குள்ள போனதுனால இப்ப என்ன நடக்கும், இவங்க கண்டிப்பா சபரி பார்வதிட்ட எக்கச்சக்க வேலை சொல்லுவாரு. இப்போ உள்ள இருந்து அந்த ஹவுஸுக்காக விளையாட போறாங்களா, உள்ள இருந்தே இந்த ஹவுஸுக்காக விளையாட போறாங்களா, என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்களை நாளைக்கு எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.